அரமனையில் வந்தல்ல அன்னைக்கு நாளை என்ன என்ன செய்ய பாக்கு மரம் கொண்டு வந்து பந்தலது அலங்கரி தென்னை மரம் தான் தெருவை எல்லாம் வன்னி மரம் வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்து வாழத்தண்டி டீப்பு கட்டி வகை வகையா அலங்கரித்து கொட்டையம் பந்தல்கள் கொட்டையம் பந்தல்கள் கொலவாழ தொங்கல்கள் அருமமாக அரக்கனுக்கு மனமேட உண்டு பண்ணி தாய் மாம மகதான பவளக்கண்ணி பெண்ணத்தான பெண்ணழைச்சு கொண்டு வந்து மனமிடையில் இருக்க வைத்தான் அருமமாக அரக்கனுக்கு மாப்பிள்ள கிருவ செய்தான் மனமிடையில் தான் இருந்து அரக்கனுட கையால அவளுக்கு நீ பெண்ணுக்குத்தான் தாலி கட்டி மாலை மாத்தி தாலி கட்டி பார்க்கார ரெண்டு பேரும் கை பிடித்து மனக்கு அலஞ்சுத்துதானே அப்பான ஒன்னு அலங்கரித்தான் ஆனமேல அமர வைத்தான் பட்டு கொடை பிடிக்க பவள பசி தோளில் போட்டான் அம்புரத்தை கை கொடுக்க மகனை வல்லரக்கா அப்பமே அழைத்தல்லவோ அப்பாவோட தலையதில இருந்ததொரு கிரீடம் ஒண்ணு அரக்கன் தலை எடுத்து வைத்தான் என் மகனை வல்லரக்கா இதுவரைக்கும் அரக்கனப்பா இன்னையில இருந்துதானே ஐயா இருந்துதான் நீ வல்லரக்க ராசம் மண்ண ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி 56 தேசத்தையும் நீதிமுறை தவறாம ஐயா தவறாம நேர்மையோடு ஆண்டு வாடா சொல்ல காதல்க 56 தேசத்தையும் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியங்க அரசாட்சி செய்துவாரா வல்லரக்கனாகி ராஜுதே
56 தேசத்திலும் ஐயா என்ன 56 மன்னர்களோ அரக்கனுக்கு அடிபணிந்து அவதி கொண்டு கொடுத்தான் அடிபணிந்து வணங்கினான் கப்பம் கொடுத்தான் கையை கட்டி வணங்குதான் இருசால் கொடுத்து இருந்து வணங்கும் போது அதே நேரம் 56 தேசத்திலோ ஐயா அடி நேர்மையோடு வாழும் போது வாழக்கூடிய வேளையில அரக்கனுக்கு பாருங்க என்ன தாங்குற அகம் வந்துடுது. ஆமா வெண்ணி குடிச்சு விடுங்க விக்கல வராம அகம் வந்ததுன்னா என்ன கடவுள்னு நினைக்க மாட்டானா, நினைக்கவே மாட்டான். கடவுள் பக்தியை எண்ண மாட்டான், மனசுல கூட கிடையாது, மனசுல கிடையாது. சிவநீர் நினைக்க மாட்டான், எவாவி திருநீர் அணிய மாட்டானா. ஆமா ஆமா ஊதி பூச மாட்டான், மஞ்சாச்சரம் அணிய மாட்டான். அதே நேரம் 56 தேசத்துல இருக்கக்கூடிய சிவதலங்களை அப்புறம் இழுத்து முடிச்சோன்னா எல்லா கோயிலையும் மூடு, எல்லா சிவன் கோயிலையும் மூடுங்க ஐயா. சிவாலயத்தை எல்லா கோயிலையும் மூடுங்க ஐயா. சிவன் கோயில மட்டுமல்ல, அம்மா கோயிலா இருந்தாலும் சரி, ஆத்தா கோயிலா இருந்தாலும் சரி, பிள்ளையார கோயிலா இருந்தாலும் சரி, அடகை வைத்து மூடணும். பிள்ளையாரு வெறுமன வெளுகுறதா இருப்பாருயா. அவருக்கு கோயிலும் கிடையாது, குளமும் கிடையாது. ஒரு அரச மரம், வேம மரத்துல ஆத்தாங்கற குளத்தாங்கற அடப்பும் கிடையாது, துறப்பும் கிடையாது. அவருக்கு சாக்க போட்டு இழுத்து முடிச்சுட்டான். மூச்சு முட்டிடும். அவருக்கு வயிறு பெருசு, முகம் பருசு. அது மட்டுமல்ல, எல்லாம் பருசு அவருக்கு. கொடுங்கோல ஆட்சியை கோலயத்திலே யோக்கா பூமியிலேயும் ஆசலிட்டா 6 கோட்டை அவசம் கண்டா 5 கோட்டை அரசனுக்கு வேணும். ஒரு கோட்டை தான் சம்சாரிக்குங்கண்ணா. ஐயா அவ இருக்கக்கூடிய ஒரு மன்னர் எல்லாம் ஆகா சண்டாளா அரக்க இப்படி கொடுங்கோல ஆட்சியை ஒருத்தருக்கான என்று கடவுளை நோவுகின்றார். உடனே அரக்கனுடைய நகம் ஆதி கையில ஆண்டவனை அறிந்தார். ஆண்டவன் அறிந்து மாயவனாகிய மகாவிஷ்ணு அழைத்து வைத்தனா இந்த அரக்கனுடைய அகம் வாங்கி வளர்ந்துடுது, அவன் அகத்தை அழிக்கணும், அதுக்கு நீர் தான் ஒரு யோசனை சொல்லணும்னா. ஐயா அரக்கனுடைய அகத்தை அழிக்கணுமானா என்னாலையும் முடியாது, ஒன்னாலையும் முடியாது, வேற யாரால முடியும்? அதான் பாருங்க, உலகத்திலே பெரியவன் அவன் தான் மலைக்கு அதிபதி. வரணும் நினைத்தா ஒரு நாட்டை ஒரு நாளிகையில ஆக்கவும் செய்வான், அழிக்கவும் செய்வான், அரை நாளிகையில அழிக்கவும் செய்வான். ஐயா வரணனை அழைத்து எந்த நாட்டில் மழை பொழிதாலோ அரக்கனுடைய நாட்டுல 12 வருடம் பருவமழை பொழியக்கூடாது. அப்படி பருவமழை பொழியாம இருந்தாத்தான் அரக்கனுடைய அக அழியும்னா, அழிந்து போகும். உடனே பார்த்தா 56 தேசத்துக்கும் அழிந்து இருக்கும்போது ஆண்டவனை அரழைக்கின்றார் என்று ஐயா மகனானவன். அதே நேரம் ஐயா வரணனை தாங்க போடும், ஏடா ஐயா வரணதே எந்த நாட்டில் பொழிந்துட்டா அரக்கனுட நாட்டில 12 வருடகா 12 பருவமால பொழியவன். ஆட்டும் எனும் சம்மதி அரக்கனுட நாட்டில 12 வருடகா 12 பணிகள் கூட பொழியலைய. அதனை அன்னைக்கு நாளை அது இருக்கும்போது 56 தேசத்து பருவமழை பொழியாம், பருவமழை கொடிய பஞ்சம் வந்துடுது.
பஞ்சம் வார போது 56 தேசத்திலும் அன்னைக்கு நாளையில இருக்கிற மன்னன் எல்லாம் அரக்கமன நினைக்கலைய அவதி பணம் கொடுக்கலைய அப்பம் கொண்டு கெட்டலைய கைய கெட்டல கைய கட்டி வணங்கலைய அது நேரம் என்ன செய்கிறான் மந்திரிய கூப்பிடுதான் ஏடா ஐயா மந்திரி இப்பமே போகவே 56 தேசத்து அரக்க அவதி பணம் கேட்டமேனு அவதி பணம் கேட்டமேனு நீ அவதி வாங்கி வாமக ஆட்டு மீனும் சம்மதி மண்ணன் சொல்ல மறுக்காம் ஆன ஒன்னா அலங்கரி அசையாத மணிங்கு 56 தேசத்துக்கு 56 அவதி பணம் வாங்க வாரம் அன்னைக்கு நாளை ஆன வரும் பின்னால் ஆன வரும் ஆன மணிவாசம் முன்னால் நாட்டுக்குள்ள குதை அன்னைக்கு நாளை அப்பமே அதின மணிவாசைய காதல்கள் 56 மன்னர்கள் அப்பமே என்னுதான் ஐயோ பாவிதை அரக்கனுட மணிவாள் அவனியில அரக்க இங்க வருவான் அவதி பணம் கேப்பா என்றது ஒரு எண்ணம் கொண்டு 56 மன்னர்கள் அஞ்சி நடுங்குதான் மனமெல்லாம் பதறியல் தானமல்ல இருக்கா இருக்கும் போது அன்னைக்கு நாளையில என்ன செய்கிறான் 56 மன்னர்களும் மந்திரிய கண்டுட்டான ஏடாய மந்திரிய எங்க இருந்து இங்க வந்த வரம் என்ன இங்கு வந்த கேளடா 56 மன்னர்களும் ஆமையோ என்ன அரக்கமன் நினைக்கலைய அவனுக்கு அவதி பணம் கொடுக்கலைய அவதி பணம் வாங்கத்தான ஆன மேல வந்தோம்னா ஆமா ஏப்பா அவதி பணம் வாங்க வந்தியா அடபாவி 12 வருடம் பருவமழை பொழியலைய காடுகர விலையிலைய கையில காசு கிடையாது கடன் கொடுப்பார் யாரும் கிடையாது நான் இருக்கட்டுமா இறக்கட்டுமான்னு இருக்கும்போது இப்போ வந்து அவதி பணம் கேக்கியப்பா நான் எங்க இருந்து கொடுப்பேன்
என்ன செய்வே தெரியாது. ஆ, அவதி பணம் தரல, சரி. நாளைக்கு அரக்கன் சண்டை செய்ய வருவான். ஆமோ, அரக்கன் சண்டைக்கு வருவான், சண்டை செய்ய வாரா. பகுதி பணம் தரல, ஆமா, நாளைக்கு அரக்கம் படையெடுத்து எதிர்ப்பான். எதிர்ப்பான அரக்க 56 சிற்றரசலும் கூடி பேசினா. ஒன்னா பேசிட்டான். என்ன? பேர்பட்ட அரக்கனோட இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, ஆமோ, ஆமா, அவனுக்கு அவதி பணம் கொடுக்க வேண்டாம். வேண்டவே வேண்டாம். அரக்கரோட சண்டை செய்து பார்ப்போமே. ஆமா, யுத்தம் ஐயா உடனே நீதான் அதே நேரம் 56 தேசத்துக்கு 56 ராஜாக்கள் அப்பமே சொல்லுதான். வந்துரு சொல்லுங்கய்யா, நாங்க அவதி பணம் கொடுக்க மாட்டோம், அரக்கனோட சண்டை செய்வோம், பகுதி பணம் படையெடுத்து யுத்த பணம் கொடுக்க மாட்டோம், யுத்த பணம் யுத்தம் செய்ய வாரம். ஐயோ அவன் காதுல காட்டுட்டான் 1000 மந்திரி கவுந்ததல நமுறாம், கவுந்ததல கவலையோட அவர் ஆசம் அண்ணன் பார்த்துட்டான். ஏடா ஐயா மந்திரி கவலையோட வருவதன் காரணத்தை ஐயா வீராசமன் 56 மன்னர்கள் அவதி பணம் இல்லை, பகுதி பணம் தானதான் சொல்லிட்டான். ஐயா அவதி பணம் இல்லைன்னு சொல்லிட்டானே. அப்பா என் பேர சொன்னியா? உங்க பேர சொல்ல சொல்ல கூட கொஞ்சம் வரட்டதா பண்ணா? உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் அவதி பணம் கொடுக்க மாட்டானா? அரக்கனோட சண்டை செய்வோம்னு சொல்லுதான். பகுதி கொடுக்க மாட்டான், படையெடுத்து எதிர்ப்போம்னு சொல்லுதான். யுத்தம் கொடுக்க மாட்டானா? யுத்தத்துக்கு வாரம்னு சொல்லுதான். ஏப்பா அப்படி சொன்னானா? இப்பமே போகணும் 56 தேசத்துக்கும் அரக்கன் சண்டை செய்யறோம்னா அடி பரையோச மன்னா. சண்டைனா சாமானிய மண்ணைக்கு சண்டை என்றால் ஜக்கா புக்காயா வரமா? இல்ல கடையில வாங்க வியாபாரம் இல்ல. சண்டை என்றால் உலகத்திலே நீச போனதா வந்ததுதான். சண்டையில ஆனாலும் ஆச்சு, போனாலும் போச்சு மூச்சு போனா போச்சு கிரட்டுன்னு போயிரும். மன்னா என்ன நாம தான் பெரியவன், நமக்கு பெரியவன் நாட்டுக்குள்ள இல்லை நினையாத. நினைக்கவே வேண்டாம், ரெடியா இருக்கான். எப்போன்னு இருக்கான். வல்லவனுக்கு வல்லவன் வையோகத்துல இருப்பான். குடமும் கண்ணுமா இல்லையப்பா, எப்போன்னு இருக்கான்பா. வரஞானமா இருப்பான், ஓடிவான் கொடுத்த பின்னாலோடு இருக்கிறான். குடத்தை வீடு ஓடிடுவான். ஐயா இருக்காண்டா, ஐயோ பொழஞ்சு போட்டு குடத்துக்கு மேகனி ஓடிடுவான். ராசா ஆமா 56 தேசத்துல உனக்கு எதிராளி இல்லாம இருக்கணுமானா வாங்க கத்திய தீட்டாத புத்திய தீட்டு. புத்தி கூட்டு போ. அதே நேரம் ஈரையில் உலகத்தில் உனக்கு எதிராளி இல்லாம வரணுமானா ஆசைய நீ மறக்கணும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசையும் அறவே மறந்துதான் தீரணும். ஆசையை மறந்தா போதாது, முதல்ல உன் தலையை மொட்டை அடிக்கணும்னா. மொட்டை அடிச்சா போதாது, அந்த வேட்டிகளை காவி வேட்டி தான் கட்டணும்.
காய் உடுத்த மாட்டோம் ஐயா. வெள்ளை வேட்டிக்கு மதிப்பு இல்லையா ஐயா? வெள்ளை உடுத்தினாலே ஏக்கத்து கூட மாட்டேக்கான். நான் காய் உடுத்துட்டு திருவோடு கையில் எடுத்து போண்டியான் தெரியுமா? ஐயா காய் வேட்டி எடுத்தா போதாது. வேற என்ன? இதுவரைக்கும் பகவான் நினைச்ச காலமே கிடையாது. கிடையவே கிடையாது. பட்டநாமம் அழுக்க சாத்தின இட்டநாமம் 27. வேற வேற அதே நேரம் வேற தலையில மொட்டை, நெத்தியில பட்டை, உங்க அழுத்துக்குள்ள உத்தராட்ச கொட்டை. உத்தராட்சம் கூட 10 வருஷம் கழிக்கணும். உத்தராட்சம் கூட 10 வருஷம் கழிக்கணும். 10 வருஷம் கழிச்சுதான்பா போடணும். இளம திரும்ப போடக்கூடாது இப்போ. ஆமா கோயில போய் தான் உத்தராட்சம் போடணும். ஐயா ஆண்டி போல வடிவம் கொண்டு அரமனை இருந்தா போதாது. வேற ஐயா கடுவாவில் இருக்கின்றவனோ கரடி சிங்கம் எல்லாம் ஆளுகின்றவனோ அப்பேற்பட்ட வனத்தில் போய் ஆண்டவனை எண்ணி அருந்தவன் செய்யணும். ஆண்டவன் மகன் மகத்துக்கு வருவாரு. உனக்கு என்ன வேணாலும் அழுது ஆரம்பாரு. ஏயா பொன்பொருளை கேளாத, மண்மனையை கேளாத, ஈசின் இடத்துல ஒரு எரிக்கை வரத்தை மட்டும் வாங்க. அதை வாங்கிட்டு அரமனைக்கு வந்துட்ட. ஈரேல் உலகத்துல உனக்கு எதிராளி யாரும் கிடையாது. ஏயா எதிர்த்தவன அடிக்க வேண்டாம், மதிக்க வேண்டாம். என்ன இருந்த இடத்துல இருந்து அப்படி நீட்டா போதும். எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். பார்த்தாதே நேரம் நீதா அவன் ஆசையெல்லாம் மறந்துட்டான, மறந்து தலைய மட்டை அடித்துட்டான, கந்த வெட்டி கலைந்துட்டான, காவி வெட்டி கட்டுவதான, பட்டணாமம் பழக்க சாது நாம 27 ஏதொட்ட நாமம் தொண்ணி தாரோ அரகம்பாவி அணிந்துட்டான, ஆண்டி கோலை எடுத்துட்டான, அன்னைக்கு நாளையில மந்திரிய கூப்பிடுதான். ஏடா ஐயா மந்திரி நாடு எல்லாம் வாம்போரப்பு மந்திரிட்ட ஒப்படை ஆசை மனை வாட்டி அழைக்க ஏடி அம்மா அம்மான நான் இப்போ போய் வாரேனாம் கடவுள பார்க்க போர் கனக வரம் வாங்க போர் ஈஸ்வரன தேட போர் ஈஸ்வரன ஒரு எரிக்க வரம் வாங்குவார். அருங்கிலியா நானும் கண்ட இஞ்சி கிணறு இடிய கண் தோட்டமெல்லாம் அழிய கண் அடுக்கி வைத்தாடு குப்பா அடிவாட சாய கண் வாடி வாடி பெண்ணையம் வாங்காலம் வந்துடு பேசாதம் இப்பம் போய் வாரேனமோ அழகுடனே வார அன்னைக்கு நாளை ஆகாத சமணமெல்லாம் ஆகாத அப்பால தள்ளிட்டான்.
வாசங்காய்க்கும் மாலை உடையவனார் வாழும் மாலை பாசி அது படர்ந்த மாலை பங்கினி தேர்வாடும் மாலை பரமசிவ வாழும் மாலை அப்பேற்பட்ட மலை அது ஆத்தாங்கர வரது ஆலமரம் பக்கத்தில் சாந்தால தரைமிலே சந்தனத்தால் கோலம் போட்டான் மாவால தரைமிலே மஞ்சனையால் கோலம் போட்டான் கோலமிட்ட இடம் அதிர குறுத்து வாழை இலை வேறுதான் குறுத்து வாழை இலைக்கு மேல ஆதி மூல கணபதிய இலையதில அழைத்து வைத்தான் அருகம்பில்லு மாலை கேட்டி ஐந்தரை கணபதி அப்பா ஆரமா போடுதான் திருவிளக்கை ஏற்றி வைத்தான் ஏற்றி வைத்த திருவிளக்கு தானே அங்க அணைய கண்டான் அளந்து வைத்த நிறநாள் அடியோட சாய கண்டான் தேங்காய் உடைக்கும் போது கண்ணோட செதற கண்டான் பானை ஒண்ணு பொங்கலிட்டான் பொங்கலிட்ட பொங்கப்பா பொங்கலிட்ட பொங்கப்பா அது ரெண்டாவே மவுரக்க அடகா தடித்ததால திருவிளக்கணஞ்சு வச்ச அளந்து வைத்த நிறநாளிய அது அடியோட சாஞ்சதென்ன ஒரு தளமா இல்லாமலே உருண்டுடுது நிறநாளிய தேங்காய் உடைக்கும் போது கண்ணோட போனதுன்ன தேரோடி தேங்காய்யா அது கண்ணோட சதறி போச்ச பானை ஒண்ணு பொங்கலிட்டான் பொங்கலிட்டா பொங்க பானை அது ரெண்டாமா உந்ததென்ன ஐயா பொங்கலிட்டா பொங்க பானை ரெண்டாம் வர காரணம் என்ன? மண்ணு நல்ல மண்ணு இல்ல குப்பை மண்ணுயா களிமண்ணை பார்த்து எடுக்கிற வேளாறு பூமான் போனாரு வந்தாலும் எடுக்க நல்லினாரு மணஞ்சாரு சுட்டாரு உன் கையில தூக்கி கொடுத்துட்டாரு. ஆமா நீ பொங்கல் விட்டு பானை அப்படியே போயிடுது டப்புன்னு. ஐயா பொங்கலிட்ட பொங்க பானை ரெண்டாம் வர காரணம் என்ன? என்ன அது வியாபாரி பானை. ஐயோ வியாபாரி பானை. ஐயோ வேளாரோட குத்தந்தான் ஆகாத சமணமெல்லாம் சமணாமல்
அப்பால தள்ளி போட்டான் அள்ளி தாமணல் குமிக்கான் அரலிங்கத்தை எடுத்து வைத்தான் சேர்த்து மணல் குமித்தான் சிவலிங்கத்தை எடுத்து வைத்தான் அள்ளி நல்ல மணல் அருக ஆயிரம் மரம் கம்பம் நாட்டி கம்பத்துக்கு மேல எல்லாம் களத்து சொப்பு குடத்த வைக்க களத்து சொப்பு குடத்து மேல உடுத்து மாங்கொலைய வைக்க உடுத்து மாங்கொலைக்கு மேல கொட்டத்தங்க கொண்டு வைத்தான் கொட்டத்தங்க மேல எல்லாம் கொத்த மல்லிகை அதெல்லாம் வைத்தான் கொத்த மல்லிகை அதெல்லாம் மேல 5 கொட்ட பாக்கு வைக்க 5 கொட்ட பாக்கு மேல அரளிப்பூ கொண்டு வைத்தான் அரளிப்பூ மேல எல்லாம் சிறுமிளகு கொண்டு வைத்தான் சிறுமிளகு மேல எல்லாம் செவரளி அரும்பு வைக்க செவரளி அரும்பு மேல எலுமிச்சங்கனிய வைத்தான் எலுமிச்சங்கனிக்கு மேல காந்த ஊசி செப்பு ஊசி ஒரு மாலம் ஒரு ஜானில ஒரு மாலம் ஒரு ஜானில ஊசி கொண்டு நாட்டுதானே ஊசிக்கு மேலையெல்லாம் வல்லரக்க ராஜுதனம் கண்ணு 2 3 தானே கடவுளே தஞ்சமேனே கடந்தவன் செய்யுதானே அன்னைக்கு நாளையில ஒருவரிடம் தவம் இருக்கான் உடையவன காணலைய 2 நல்ல வருடங்கள் ஈஸ்வரனை காணலைய 5 வருடங்கள் அரணாரை தஞ்சமே அருந்தவன் செய்யுதான் அரணார காணலை 10 வருடம் தவம் இருக்கான் 10 வருடம் பகவான காணலைய வல்லரகனாயிராஜுதே 10 வருடம் தவம் இருந்தோம் பகவான காணவே காணவில்லை அதே நேரம் என்ன உண்ணாம உறங்காமல் ஊசி தவம் செய்து வருகிறான் ஆமா சுவாமி மனதில் எண்ணுகிறான் என்ன சபத்தின் மகிமையை சொல்லி அழைக்கணும் என்று எண்ணம் கொண்டு எப்படி அழைக்கின்றான் நான் அழைக்கேன் செய்யும் தவத்த பாரு சம்போ சங்கர் சம்போ சங்கர் அரணார் மனையழகலையோ அரணார் மனையழகலையோ பாரு சம்போ சங்கர் சம்போ சங்கரா இறைவமன இலகலையோ இறைவமனோ இலகலையோ
சங்கரா வனடி கமலாய கலைய வனடி கமலாய கலைய காணவில்லை அதே நேரம் 12 வருடம் அரைக்கேன் செய்கின்றவமானது ஆதி கைலாச மாமலையை முட்டவோ அசையாத கைலாசம் அங்கெங்க அசையும் போது ஆதி சக்தி உமாதேவி பார்த்தா அசையாத கைலாசம் அசைகிற மாயம் என்ன ஆண்டவன் யானை கண்ணால் அறிந்தார் அதே நேரத்தில் ஆதி சக்தி உமாதேவி கேட்கும் போது ஏதோ ஒரு மானிடவன் செய்யுந்தவோ அரக்கன் செய்யும் தவமானது ஆதி கைலாசத்தை முட்டதுன்னு சொல்லவோ ஆமாம்மா பார்வதி அப்பேற்பட்ட மானிடனுக்கு வரம் கொடுக்கணும் சுவாமி அவனி கைலாசத்துல இருமா நான் கடவுள் போய் வரம் கொடுத்து வரோம்னா வருகிறேன் பார்வதி சுவாமி நான் ஒத்தையில் இருக்க மாட்டேன் அரக்கனுக்கு வரம் கொடுக்கும் போது நானும் உங்க கூட வாரோம்னா வாரேன் பகவான கைலாசமாவல்ல சக்தி இருக்குன்னு இல்ல சிவனாவது இருக்கணும் நம்ம 2 பேரும் அது கைலாசமல்ல அருளும் இல்ல பொருளும் இல்ல போய்விடுமா அதனால நீ கைலாசத்துல இருமுன்னா சரி பார்வதி ஐயா அப்படி உண்டானா நம்ம 2 பேரும் போக வேண்டாம் தவம் இருக்கும் ஆணிடனை கைலைக்கு அழைக்கணும் என்ன வரம் கேட்டாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம்னா கொடுப்போம் பகவான உடனே யார் அழைக்கின்றார் யார கடவுளுடைய வாகனம் ஐயா காலை கண்ணு நந்தியா நெத்தி சுட்டி விடுவார் கொம்பு 2 தங்கனு 4 காலஞ்சலம்பு குழம்பு வெட்டு வெள்ளி நீர் விடிவாலு காலங்கன் வாழ சொல்லட்டுதான் வாழத்தான் ஏ வருகிறோம் பாம் கடவுள் முன்ன வந்தல்லவா என்னை அழைத்த வரம் என்ன எப்பா எவனோ ஒரு மானிடம் வந்து அவன் இருக்கான் அவனை போய் அழைச்சுக்கிட்டு வான்னா அப்ப நான் எங்க போய் தேட எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னா செய்வலோக குழுக உனக்கு தாரண்டா நீ போய் அழைச்சிட்டு வான்ட்டான் கொள்கையை காது நின்று கண்ணத்துல ஒதுக்கு உனக்கு 2 முளைக்கும் ஆகாயத்தில் பறக்கலாம் அரக்கனை பார்க்கலாம் அழைத்து கொண்டு வான் நாகாயத்தில் பிறந்தா அந்த மானிடமும் மறக்கணும்லையா அவனுக்கு 2 குழுகதாரன் அரக்கன் கண்ணத்துல ஒதுக்க சொல்லணும் ஏ குழுக 2 வாங்கினா கண்ணத்துல ஒதுக்குனா வெக்க பிறந்தது மீது 2 குழுக வாங்கி ஆகாயமாக பறந்து வருகிறான் ஏ கடவுளுடைய வாளுடைய மலைக்கு வந்து ஏ அரக்கனை அப்பமே அழைக்கான் எப்பா ஏ வல்லரக்கா செய்ததவம் பதுண்டா சிவனார் உன்னை அழைக்காருன்னா சிவபெருமான் அழைக்கார உன்னைய காதல இருந்து ஏ தவத்துல இருந்தவன் கண் முழித்து பார்த்தான் நந்திதேவனை கண்டான் ஆகா என் தவத்தை கெடுப்பதற்கு ஆண்டவனை அனுப்பினாரா மாடுகோர் வந்து கெடுத்தாய என் பாரதவத்தை கெடுக்க பகவான் உன்னை அனுப்பினாரா அட பாவி ஐயா என்ன உன் தவத்தை கெடுக்க அரும நந்தி வரவே இல்லை அல்லக்கா நீ செய்ததவன் போதமனே சிவனாருவனை அழைக்காரடா அழைக்காரப்போ உன்னோடு நான் கைலைக்கு வருவது எப்படி ஐயா இந்த தெய்வலோக குழுக உன் கண்ணத்துல ஒதுக்கு உனக்கு 2 முளைக்கும்னா ஏ கண்ணத்துல ஒதுக்குனா ஏ அரக்கனுக்கு 2 ரெக்கம் முளைத்தது அவன் ஆகாம பறந்து வருகிறான் நந்தி தெய்வம் முன்பறக்கா வல்லரக்கம் பின்பறக்கா எப்படி வாரா அடே ஆத்தாங்கார பின்னங்கால்
மதுரையில மதுரையில பின்னங்கா மலையாளத்தில் முன்னங்கா மலையாளத்தில் பின்னங்கா சண்டியில சண்டியில ஆறு கைலாசத்தில் முன்னங்கா கைலாச மாமலைக்கு வரவும் நான் கொடுத்த குழியை என்கிட்ட கொண்டானா நந்திதேவன் ஏ அரக்கன் குழியை காத்துனா நந்திதேவன் கையில கொடுத்தான் இதாம்பா கைலாச மலை ஆண்டவன் கையிலக்குள்ள இருக்காரு வேணும் வரத வாங்கிக்க போன்ட்டான் உடனே பார்த்தார் பணிந்து போனா நிமிந்து வர வாங்கலாம் வளரக்கராகியர் ஆச்சு ஆண்டவன் பக்கத்துக்கே வந்தான் 200 வளைய வந்து ஈஸ்வரனை தெண்டனிட்டான் 1000 வளைய வந்து ஆண்டவனை நமஸ்கரித்து ஐயா எப்பா ஏ வல்லரக்கா எதற்காகடா அவன் இருந்த எதற்காகப்பா என்ன வரம் உனக்கு வேணும் வேணும் அரக்கா அவமே சொல்லுதான் என்ன ஆண்டவன பகவான எந்தனுக்கு வேணும் வாரம் எல்லையும் சிறிய வாரம் ஈசன் தர வேணும் ஐயா கடையிலையும் சிறிய வாரம் கடவுள் தர வேணும் ஐயா என்றுதான் சொல்லும் பாரு எப்பா இந்த வரம் வாங்க வாடா இவ்வளவு காலம் தவம் இருந்த என்ன வர வேணுமோ சொல்லி கேளு ஐயா நான் வரத்தை சொல்லி கேட்கணுமானா உங்க பக்கத்துல இருக்க பார்வதி மேல ஆணையிட்டு கொடுக்கணும் சத்திய மேல சத்தியமா நான் நினைச்ச வரம் தாரம்னு சொல்லணும்னா இதற்கு எதுக்குடா ஆணை ஆணையிட்டு தரலைன்னா அரக்க வரம் கேட்க மாட்டோம்னா பகவான் பரமா நினைச்சிட்டாரு கடைகளையும் சரி அவரை என்னத்தை காட்ட போறான் அவமே ஆணையிட்டு கொடுக்காரு எப்பா பார்வதி மேல ஆணையாக நினைச்ச வர உனக்கு தாரேன் சத்தி மேல சத்தியமா நீ கேட்ட வரமெல்லாம் உனக்கு தாரம்னா பார்த்தாதே நேரம் ஏ அரக்கம் வரது எப்படி கேக்கா ஏ ஆண்டவன பகவான பகவான் படைத்த வீரல் 10 நல்ல விரல் இருக்க வலது கையில் 5 வீரல் 5 நல்ல விரலுக்கும் தான் ஆண்டவனை வரம் கொடுங்க எல்லாத்துக்கும் மூத்த வீரல் உண்டு நல்ல விரலை கொண்டு யாரும் முன்ன நீட்டினாலும் முண்டமா உருள வேணும் ஆளு காட்டி விரலை கொண்டு ஆளதில நீட்டினாலும் அடியோட சாய வேணும் பாம்பு விரலை கொண்டு பாறையில நீட்டினாலும் பத்தி தீ பிடிக்க வேணும் பச்சை விரலை கொண்டு சமுத்திரத்தை நீட்டினாலும் பஸ்பமாக வேணும் எல்லாத்துக்கும் இளைய வீரல் என் சுண்டு விரலை கொண்டு யாரு சரச தொட்டாலும் ஐயா தொட்டாலும் தலை துண்டு 2 உருள வேணும் வாழ்வதற்கு வரத்தை கேளு அழிவதற்கு கேளாதேடா என்ன வரம் கொடுத்தாலும்
வரம் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டு யாரா யகாலு அப்பா வேற என்ன வரம் கேளுதாரு தந்த வரை எனக்கு போதும் எனக்கு போதும் அதிக வரை எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் தந்த வரம் தரலையானா கடவுள்னு நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டு கண்டதுண்டாக்கிடுவேன் ஈசமுன்னு நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டு ஐயா நினைக்க மாட்டேன் உன்னை எரியாம போக மாட்டேன் மாட்டு ஐயா எரித்தால் எரிப்பானோ கடவுள் மனம் பதறி எல்லாம் அரக்கங்கட்ட வரத்தப்பாவி ஐயா வரத்தப்பா அழகுடனை கொடுக்கார ஐயா தந்து தந்து நிடா வல்லரகா ஏ வல்லரகா காரணிய போய் ஆண்டு வாடா ஐயா கொடுத்தேன் கொடுத்தேன்டா வல்லரகா வல்லரகா பவரையத்த போய் ஆண்டு ஏ வாங்க மாட்டாரக்க வணங்கினா வாங்குற பின்னால வளர்ந்து நின்னா என்னாத ஒரு எண்ணமெல்லாம் எண்ணிட்டான பாவி வல்லரக கைலாசத்தை எரிக்கும் கடவுள் பட்டமெல்லாம் நமக்கு தானே கைலாசம் சொந்தம் தானே பாம்பு நல்ல விரல கொண்டு கைலாசத்தை நீட்டிட்டானே ஆதி வெள்ளிய கைலாசம் அனல் பிடித்து அப்பா எரியுதையா அனல் பிடித்து எரியும் போது எல்லோரும் ஓடும் போது ஆண்டவன் தான் பரமசிவா அரக்கனுக்கு பயந்தல்லவா பயந்தல்லவா சுவாமி அதில் குத்து ஒளிந்துட்டார அதில் கொப்பில் ஒளியும் போது அன்னைக்கு நாளையில ஆதேசத்தை பார்வதியா அண்ணா அண்ணா கேளு அண்ணா அரக்கன வதம் முடித்து அத்தான அழைத்து வாங்கும் மாயவேகம் பெருமாள் ஆடுமைக்கு ஆயர் போல மாடுமைக்கு மன்னர் போல காணமில்ல வந்தல்லவோ நந்தவன கனகத்திலே வந்து செங்குழல் வந்து வரும்போது செங்குழல் சத்தம் கேட்டு அதே நேரம் என் பெருமாள் மாயவனுடைய தாளாட்டை கேட்டு ஆண்டவருக்கும் ஜெவல்லி மனாவது அங்கங்க அதை கண்டு அத்தானா சத்தம் பட்டாரு ஏ அரக்கவன் என்று நீ ஆண்டவன் வாயோட வாய் திறக்கல அதே நேரம் ஆண்டவனுடைய திருவிழாடலை எடுத்து சொல்லுகிறார் ஓ அத்தானா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லை உனக்கு வெக்கம் இல்லையா அதலி கொப்புல ஒளிந்து இருப்பது அதலி கொப்புல ஒளிந்து இருப்பது
வந்தது மானம் இல்லையா உனக்கு வெக்கம் இல்லையா பெரம்பால அடியும் பட்டது பெரம்பால அடியும் பட்டது சங்கரன் மாயவனே பெருமாள் கோவலன் அறிந்து உடனே மாயவனை கேட்கின்றார் ஓ மைத்தனா ஆயர்பாடி நீ வளர்ந்தது மானம் இல்லையா நமக்கு வெக்கம் இல்லையா ஆடு மேய்த்து வயிறு வளர்த்தது ஆடு மேய்த்து வயிறு வளர்த்தது பெருமாள் அரக்கனை வதம் முடிக்கணுமா அழைக்கணும் ஆசையோட வந்தேன் 8 நாள் பட்டினியும் பசியுமா இருந்து நமக்கு மமத குறையலையா நான் பால் கடல் போறோம்னார் குடுகுடுன்னு ஓடி வந்து நான் செய்த தவறைக்கு பொறுங்கள் அரக்கனை வதம் முடித்து வாருங்கள் அப்ப ஆடு மாடை யாரையா பத்தி மேய்க்க நானே பத்தி மேய்க்க உடனே பார்த்தார் என் பெருமாள் கோவாலக்கண்ணு அரக்கனை வதம் முடிக்க எப்படி வடிவ கொண்டாரு கொண்டல் வண்ணன் தன்னோடைய சுருவமாறிய பெருமாள் கோசலையால் வேஷம் அதை கோலம் கொண்டாரே பெருமாள் மண்பிரலும் காலுக்கெல்லாம் பீலி கட்டும் மயிலை நகம் மோதிரங்கள் மாணிக்கத்தாலே பெருமாள் அந்த வேதியர்கள் ஆனந்தம் பாட பெருமாள் அச்சுதனார் இச்சைப்பட பெண் சுருவமானார் பெருமாள் பெண் சுருவமானதொரு பேதை நல்லா பேதை நல்லா பெருமாள் மிளகுதனை அணிகிடாமல் அணிகள் நோங்குமே பெருமாள் மிளகுதனை அணிகிடாமல் அணிகள் நோங்குமே பெருமாள் எம்பெருமாள் எடுக்கார அன்னைக்கு நாளையில பெண்ணுக்கு பெண் அழகு வேத கொண்ட மயில் அழகு தன் அழகு காணாது தங்க நகை அலங்கரி தலையில் பூ வச்சு பக்கத்துக்கு வாரபோது பெண்ணை கண்ட வல்லறக்க பேழ கட்டு மெய் மறந்து வழியத்தான் மறிச்சுட்டான் ஊரு வேற கேட்கான் உள்ளத சொல்லுதான் இந்த கூட வாடியம்மா 10 எடுக்கு கோபுரத்தில் சண்டலாம செலவில்லாம் சந்தோஷமா வாழலாம் உன்னோடு நான் வரணுமா ஒரு ஆணை இட்டு கொடுப்பையான் உன்னும் ஆட பெண்டிரும் சமுத்திர தண்ணீர் முங்கித்தான் முழுகணுமே வேட்டி வச்சு குளிக்கணுமே வேசையாவ நிக்காலும் நிக்கலையோ என்று சரியா கூட முங்கலை உன்ன ஆணை என்னான் உலகத்தான் தன்னான் மூத்ததொரு காரியோடு கொடுத்து பேச மாட்டேன் அண்ணன் வாங்கி திங்க மாட்டேன் அவளோடு நான் இருக்க மாட்டேன் இன்னும் ஆட பெண்டிரும் சுண்டு வேற அரக்கன் ஜென்ம தொட்டுட்டான அரக்கன் தர அந்த அழகடல் அரக்கனை தான முடித்து எம்பெருமாள் வாரபோது அரக்கன் தான் என்று எண்ணி வாடுதார ஒளியுதார் வாட வேண்டாம் ஒழிய வேண்டாம் அரக்கை இங்க வரலாய் அரக்கனை வர முடி அச்சுதன வாராய் செவித்த வரம் எடுக்கணுமே சிவனை யாரும் பார்க்கணும் செவித்த வரம் எடுத்தேனானா சிவனை யாரே கொடுக்க மாட்டேன் செவித்த வரம் எடுக்காவிட்டா அரக்கனை செவித்தர் என்று அறையோம நம்ப மாட்டேன் ஆட்டு மணி எம்பெருமாள் அரக்கனை செவித்த வாரம்
ஆரக்கண அரணார் முனை எடுக்கார் பச்சை மாலு பெண்ணாகவே பரமசிவானாகவே அறுபதில நின்ற போது ஆண்டவன் தான் பகவானுக்கு பெண்ணின் மேல மோகம் கொண்டு இச்சை கொண்டு மோகம் கொண்டு அவன் ஆகம் அது உலகுதையா அவன் பூமியில விழுந்துதானா பூமாதவி பொறுக்க மாட்டா அவன் உள்ளங்கையால் இறந்துதார 5 சொட்டு நாகமாது அவன் அழகுடனே உலகுதையா பங்குனி உத்தி இருந்து ஐயனார் ஐயனார் 5 ஐயனார அழகுடனே பிறக்கார ஐயனுக்கும் ஐயனாக பூவமுடையார் சாஸ்தாமா பூவமுடையார் ஐயனுமா எட்டுடையார் ஐயனுமா உடையார் ஐயனுமா ஐயனுக்கும் ஐயனாக பூவமுடையார் சாஸ்தாமா பொன்னால பூணூரா பொன்பளித்தால் அலுவடமா தங்கத்தால பூணூரா கனிவளித்தால் அலுவடமா வெள்ளியால பூணூரா ரமதியால் அலுவடமா ஐயனுக்கும் ஐயனாக பூவமுடையார் சாஸ்தாவா காலமெல்லாம் பிறந்தல்லவா